இன்றைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து ஒரு சில வினாக்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக சரியான விடையை தேர்ந்தெடு. ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். விடை சமூகம். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும். விடை அசதியாக. நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை செம்மை கூட்டல் பயிர். பொறுத்துக. அறிவுக்கு நீர், விளைவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடு. தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். விடை மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது. விடை மேதினி. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை செம்மை கூட்டல் தமிழ். பொய்யக் கற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை பாட்டிருக்கும். எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை எட்டு திசை. தொன்மை என்னும் சொல்லின் பொருள். விடை பழமை. இடப்புறம் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல். விடை இடது கூட்டல் புறம். சீரிளமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல். விடை சீர் கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர். விடை பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள். விடை விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை செயல்படுத்தவும் உதவுவது. விடை மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். விடை தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். விடை எண் அடிப்படையில். சரியான விடையை தேர்ந்தெடு. உயிரெழுத்து தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் டேஸ். விடை அது. 2 மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல். விடை தீ. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல். விடை அத்து. சிலப்பதிகாரம். சரியான விடையை தேர்ந்தெடு. கழுத்தில் சூடுவது டேஸ். விடை தார். கதிரவனின் மற்றொரு பெயர். விடை ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை
பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை கொங்கலர். அவன் கூட்டல் அலி போல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை அவன் அலி போல். காணி நிலம். சரியான விடையை தேர்ந்தெடு. கிணறு என்பதை குறிக்கும் சொல். விடை கேணி. சித்தம் என்பதன் பொருள் என்ன? விடை உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஸ். விடை அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை நன்மை கூட்டல் மாடங்கள். முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை முத்துச்சுடர். நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை நிலத்தின் கூட்டல் இடையே. நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை நிலா ஒளி. பொறுத்துக. முத்துச்சுடர் போல நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். சிறகின் ஓசை. சரியான விடையை தேர்ந்தெடு. தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும். விடை தரை இறங்கும். வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி. விடை துருவப் பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை. விடை ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் டேஸ். விடை சத்திமுத்த புலவர். கப்பல் பறவை என்று அழைக்கப்படும் பறவை டேஸ். விடை கப்பல் கூளைக்கடா. இந்தியாவின் பறவை மனிதர். விடை சலிம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்கள். விடை இவை அனைத்தும். அதாவது உணவு, இருப்பிடம், தட்ப வெப்பநிலை மாற்றம். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடு. மரங்களை வளர்த்து டேஸை காப்போம். டேஸ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். விடை மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம். செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை டேஸ். தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை டேஸ். விடை தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை அதிகம். தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைவு. முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடு. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர். விடை பறவை. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினான். விடை உரையாற்றினான். முத்து தம் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றார். விடை பனி காரணமாக. கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை டேஸ். விடை அழைத்தாள். சரியான விடையை தேர்ந்தெடு. புல் என்பதன் வேறு பெயர். விடை வயல். பறவைகள் இடம்பெயர்தல்
விடை வலசை போதல். சரணாலயம் என்பதன் வேறு பொருள். விடை காப்பிடம். சரியான தொடரை தேர்ந்தெடு. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். பி ஆப்ஷன். காப்பியத்தை இளங்கோவடிகள் இயற்றியவர் என்னும் சிலப்பதிகாரம். ஆப்ஷன் சி. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர். ஆப்ஷன் டி. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இதுல சரியான விடை சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அடுத்தும் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க வேண்டும். மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. ஆப்ஷன் பி. பறவை வாழ முடியாது மனிதன் இல்லாத. ஆப்ஷன் சி. உலகில் வாழ முடியாது பறவை இல்லாத மனிதன். ஆப்ஷன் டி. மனிதன் இல்லாத உலகில் பறவை வாழ முடியாது. இதில் சரியான விடை ஆப்ஷன் டி. மனிதன் இல்லாத உலகில் பறவை வாழ முடியாது. அடுத்தும் சரியான தொடரை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். ஆப்ஷன் பி. மீனை பிடித்தார் மிகப்பெரிய சாண்டியாகோ. ஆப்ஷன் சி. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். ஆப்ஷன் டி. மிகப்பெரிய மீனை பிடித்தார் சாண்டியாகோ. இதில் சரியான தொடர் ஆப்ஷன் சி. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை. ஆப்ஷன் பி. டாக்டர் சலீம் அலி மனிதர் இந்தியாவின் பறவை. ஆப்ஷன் சி. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. ஆப்ஷன் டி. பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி இந்தியாவின். இதுல சரியான தொடர் ஆப்ஷன் சி. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடு. இரட்டை காப்பியங்களில் ஒன்று. விடை மணிமேகலை. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை. விடை 30. திங்கள் என்பதன் பொருள். விடை நிலவு. சக்தி முத்த புலவரால் பாடப்பட்ட பறவை. விடை செங்கால் நாரை. பாரதியார் டேஸ் வேண்டும் என்று பாடுகிறார். விடை காணி நிலம். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் டேஸ். விடை தனிநிலை. அடுத்து திருக்குறள். சரியான விடையை தேர்ந்தெடு. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது டேஸ். விடை அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி. விடை இன்சொல். இனிய டேஸ் இன்னாத கூறல் கனியிருப்ப டேஸ் கவர்ந்தற்று. விடை இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பில்லார் டேஸ் தமக்குரியர் அன்புடையார் டேஸ் உரியர் பிறருக்கு. விடை அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. அடுத்து இயல் 3 எந்திர உலகம். அறிவியல் ஆத்திச்சூடி. சரியான விடையை தேர்ந்தெடு. உடல் நோய்க்கு டேஸ் தேவை. விடை ஔடதம். நண்பர்களுடன் டேஸ் விளையாடு. விடை ஒருமித்து. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை கண்டு கூட்டல் அறி. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை ஓய்வு கூட்டல் அற.
ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை ஏனென்று. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை ஔடதமாம். பொறுத்துக. அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை. சரியான தொடரை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ சிந்தனை கொள் அறிவியல். ஆப்ஷன் பி கொள் அறிவியல் சிந்தனை. ஆப்ஷன் சி சிந்தனை அறிவியல் கொள். ஆப்ஷன் டி அறிவியல் சிந்தனை கொள். இதில் சரியான தொடர் ஆப்ஷன் டி அறிவியல் சிந்தனை கொள். அடுத்து ஐயம் சொல் தெளிந்து. ஆப்ஷன் பி சொல் ஐயம் தெளிந்து. ஆப்ஷன் சி தெளிந்து சொல் ஐயம். ஆப்ஷன் டி ஐயம் தெளிந்து சொல். விடை ஐயம் தெளிந்து சொல். ஆப்ஷன் டி. அடுத்து ஆப்ஷன் ஏ கேள் ஏன் என்று. ஆப்ஷன் பி ஏன் என்று கேள். ஆப்ஷன் சி என்று கேள் ஏன். ஆப்ஷன் டி கேள் என்று ஏன். இதில் சரியான தொடர் ஆப்ஷன் பி ஏன் என்று கேள். அடுத்து ஆப்ஷன் ஏ வெல்லும் என்றும் அறிவியலே. ஆப்ஷன் பி என்றும் வெல்லும் அறிவியலே. ஆப்ஷன் சி அறிவியலே என்றும் வெல்லும். ஆப்ஷன் டி அறிவியலே வெல்லும் என்றும். இதில் சரியான தொடர் ஆப்ஷன் சி அறிவியலே என்றும் வெல்லும். அறிவியலார் ஆள்வோம். சரியான விடையை தேர்ந்தெடு. மனிதன் எப்போதும் உண்மையே டேஸ். விடை உரைக்கிறான். ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டல் வான் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை நீலவான். இல்லாத கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை இல்லாதியங்கும். அடுத்து தனியனி நண்பன். சரியான விடையை தேர்ந்தெடு. நுட்பமாக சிந்தித்து அறிவது. விடை நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம். விடை தானியங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். விடை நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை அ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை செயலிலக்க. நீங்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். விடை சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். விடை அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை. விடை எந்திரங்கள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு. விடை செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர். விடை டீப் ப்ளூ. சோஃபியா என்னும் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு. விடை சவுதி அரேபியா. ராமன் விளைவை கண்டறிந்தவர். விடை சர் சி.வி. ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எது? விடை
கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? அப்துல் கலாமின் சுயசரிதை. விடை அக்னி சிறகுகள். சிந்தித்து செயல்படும் தானியங்கி. விடை எந்திர மனிதன். எந்திர மனிதனுக்கும் குடியுரிமை வழங்கிய முதல் நாடு. விடை சவுதி அரேபியா. ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல். விடை ஆய்வு. மருந்து என்னும் சொல் தரும் பொருள். விடை ஔடதம். ரோபோ என்னும் சொல்லின் பொருள். விடை எந்திர மனிதன். அகர வரிசையில் அமையும் இலக்கியம். விடை ஆத்திச்சூடி. புதுமைகளின் வெற்றியாளன் என்னும் பட்டம் பெற்ற ஏந்திர மனிதன். விடை சோஃபியா. இந்தியா செலுத்திய ஏவுகணை. விடை அக்னி. தானாக செயல்படும் எந்திரம். விடை தானியங்கி. அடுத்து இயல் 4 கண்ணெனத் தகும் ஒன்று மூதுரை. சரியான விடையை தேர்ந்தெடு. மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். விடை மாசற. இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை இடம் கூட்டல் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை சிறப்புடையார். துன்பம் வெல்லும். சரியான விடையை தேர்ந்தெடு. மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது. விடை தூற்றும்படி. நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும். விடை மூத்தோர். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். விடை கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை மானமில்லா. சரியான விடையை தேர்ந்தெடு. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூடிய காரணம். விடை ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை காட்டாறு. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார். விடை சீருடை. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனமாற பாராட்டியவர். விடை பெரியார். தவறான சொல்லை தேர்ந்தெடு. விடை அதாவது கண்டான், வென்றான், நண்டு, வண்டு. இதுல தவறான சொல் வென்றான். காமராசர் பிறந்த நாள். விடை கல்வி வளர்ச்சி நாள். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள். விடை ஆசிரியர் நாள். அப்துல் கலாம் பிறந்த நாள். விடை தேசிய இளைஞர் நாள். விவேகானந்தர் பிறந்த நாள். விடை மாணவர் நாள். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள். விடை குழந்தைகள் தினம். சரியான விடையை தேர்ந்தெடு. பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன். விடை இன்சொல். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது. விடை பொறை. அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை
இவை எட்டும். நன்றியறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை பொறை கூட்டல் உடைமை. சரியான விடையை தேர்ந்தெடு. பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை கண் கூட்டல் உறங்கு. வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை கை அமர்த்தி. உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல். விடை மறைந்த. கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர். விடை அறுவடை. விழா காலங்களில் வீட்டின் வாசலில் மாவிலையால் டேஸ் கட்டுவோம். விடை தோரணம். பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை பொங்கல் அன்று. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் டேஸ் புகுதலும். விடை புதியன. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும் பட்டுப்போன மரத்தை காண டேஸ் தரும். விடை துன்பம். விருந்தினர் முகம் எப்போது வாடும். விடை நம் முகம் மாறினால் நிலையான செல்வம். விடை ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார். விடை பயன்தராத. பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை உள்ளுவதெல்லாம். பயன் கூட்டல் இலா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை பயனிலா. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம். விடை வீரம். கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை கல் கூட்டல் எடுத்து. நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை நான்கு கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை நாடென்ற. களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை களமேரி. சரியான விடையை தேர்ந்தெடு. கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை அடிக்கும் அலை. பொறுத்துக. விடிவெள்ளி விளக்கு மணல் பஞ்சுமெத்தை புயல் ஊஞ்சல் பனிமூட்டம் போர்வை. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருளை வாங்குபவர். விடை நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை வணிக சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை பண்டமாற்று. மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை
மின் கூட்டல் அணு. விரிவடைந்த என்னும் சொல்லை பிரிக்க கிடைப்பது. விடை விரிவு கூட்டல் அடைந்த. நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர். விடை முடியரசன். சுட்டிக்காட்ட பயன்படுவது டேஸ் எழுத்து. விடை சுட்டெழுத்து. காடும் காடு சார்ந்த இடமும். விடை முல்லை. அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. விடை குதிரை. ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறும் முறை. விடை பண்டமாற்று. தோட்டத்தை சுற்றி டேஸ் அமைக்க வேண்டும். விடை வேலி. மீனவருக்கு மேகம் டேஸ் போன்றது. விடை குடை. உடலுக்கு போர்வையாக அமைவது. விடை பனிமூட்டம். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல். விடை திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம். விடை காவிரி கரை. நூலாடை என்னும் சொல்லை பிரிக்க கிடைப்பது. விடை நூல் கூட்டல் ஆடை. கலைக்கூடமாக காட்சி தருவது. விடை சிற்பக்கூடம். எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை எதிரொலிக்க. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய இடம். விடை மதுரை. காந்தியடிகள் டேஸ் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். விடை உ.வே. சுவாமிநாதன். பொறுத்துக. இலக்கிய மாநாடு சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜி.யு. போப். தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை தம் உயிர். இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை இன்புற்றிருக்க. தான் என்று என்றும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை தான் கூட்டல் என்று. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல். விடை சுறுசுறுப்பு. பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஸ். விடை மகிழ்ச்சி. வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும். விடை உழைக்க. சரியான விடையை தேர்ந்தெடு. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு. விடை மணி பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண். விடை ஆதிரை. சரியான விடையை தேர்ந்தெடு. இடுகுறி பெயர்களை கண்டுபிடி. விடை அமுக்காளி. காரண பெயர்களை கண்டுபிடி. விடை நாடகம். இடுகுறி சிறப்பு பெயரை எழுதுக. விடை வாழை. ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ். விடை ஈகை. பிற உயிர்களின் டேஸ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். விடை துன்பத்தை. உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். விடை குற்றம். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். விடை ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர். விடை எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது டேஸ். விடை தீவினை. எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைப்பது. விடை பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் என்பதனை
சேர்த்து எழுத கிடைப்பது? விடை இன்னுயிர். மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? விடை மலை எலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் டேஸ்? விடை மனித நேயம். தன் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஸ் காட்டியவர் வள்ளலார்? விடை அன்பு. அன்னை தெரசாவிற்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது? விடை அமைதி. கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம்? விடை குழந்தைகளை பாதுகாப்போம். பொறுத்துக. வள்ளலார். பசிப்பினி போக்கியவர்? கைலாஷ் சத்தியார்த்தி. குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர்? அன்னை தெரசா. நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர்? இதுபோல இன்னும் அநேக பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனல்ல வெளிவரும். பார்த்து பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.